10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டயர் உல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓனாய் இனம் வாழ்ந்திருக்கு. ஸோ அந்த ஓனாய் இனத்தை மீண்டும் அவங்க ஜெனட்டிக் முறையில் மாடிஃபை பண்ணி கிரே உல்ஃபோட கருவறையில் செலுத்தி அதை ஒரு குட்டியாக பிரசவிச்சிருக்காங்க. முதல் 2 குட்டி வந்திருக்கு. ரோம் நாட்டை கண்டுபிடிச்ச ஒரு 2 மன்னர்கள் இருக்காங்கல்ல, அந்த மன்னர்கள் பேரை கொடுத்துருக்காங்க. 2வது வந்தது தான் இங்கே மேட்ரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை பேசியிருக்கோம். 2வது வந்தது என்ன குட்டி அப்படின்றத பார்க்குறக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட கருத்துக்களை, போடக்கூடிய வீடியோக்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Over 10,000 years ago, a howl was lost to time, but today it returns. இந்த உல்ஃப் எண்ணத்தை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஜெனட்டிக்கெல்லாம் டிஎன்ஏ எல்லாம் எடுத்து ஒரு இப்போ இருக்க கிரே உல்ஃபுக்குள்ளே செலுத்தி அந்த டிஆர் உல்ஃபாக கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 4 அடிக்கு உயரத்துக்கு வளரும்னு சொல்கிறாங்க. அந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் ஜான்சனோட செல்லப்பிராணி இருக்கும். அதுலேருந்து எல்லாருக்குமே ஒரு செல்லப்பிராணியாக வளர்ப்பாங்க. அந்த டிஆர் இந்த உல்ஃப் தான் வளர்த்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகள், குறிப்பாக 12,000 to 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஐஸ் ஏஜ் அப்போ பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், வின்டர் இஸ் கம்மிங் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங் இதெல்லாம் வேற பக்கத்து உருட்டு. ஆனால் வின்டர் இஸ் கம்மிங் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஏற்றது மாதிரி இந்த பூமியை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க பல வகையில். கிளைமேட் சேஞ்சிங் ஹார்ப்னு உங்களுக்கு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ப்ரோ 2வது ஒரு குட்டியை பற்றி பேசணும்னு சொன்னீங்களே ப்ரோ, என்ன ப்ரோ மேட்ரு? அந்த 2வது அந்த குட்டியோட பேரை கேட்ட பிறகு தான் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். கலிசினா என்ன ப்ரோ? என்ன புரியல எனக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த குயின் இருப்பா. Meet Khaleesi, the first female direwolf brought band as an equal among her brothers. ஒரு குயின் கேரக்டரா காட்டியிருப்பாங்க. அதோட பேரு கலிசி. ஸோ அது ஆக்சுவலாக அவரோட உண்மையான நேம் வேற. அந்த இடத்துக்கு வரும்போது அந்த பேர் கொடுப்பாங்க. கலிசின்னு சொல்றது அந்த ராணிக்கான ஒரு பட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு விஷயம் கொடுத்து வளர்த்து விடுறாங்க. அதே கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இருக்கக்கூடிய உல்ஃப் தான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மேமத்து, அப்புறம் பெரிய இந்த பல்லு வச்சுக்கிட்டு நம்மளுடைய பப்ஜி விளையாடுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மேமத்தும் அந்த புலி இதெல்லாம் வந்துச்சு போன சீசன்ல. இப்போ டிராகன். ஸோ டிராகன்ஸ் ரிட்டர்ன் சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த டிராகன் வாழ்ந்து கிட்ட கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல டிராகன் தான் மெயினான ஒரு விஷயமே. குயினோட பெட்டே டிராகன் தான். 3 டிராகன் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 3 டிராகன் வச்சிருப்பாங்க அந்த குயினோட முட்டை. அந்த குயினும் சேர்ந்து அந்த ஹஸ்பண்ட் இறந்தப்போ உடன்கட்டை ஏறுவாங்க. அப்போ பிரசவிக்கப்பட்ட 3 டிராகன் குட்டியை வச்சுதான் இந்த உலகத்தையே டேக் ஓவர் பண்ணுவாங்க. கடைசி ஜான்ஸ்னோ தான் உண்மையான வாரிசு. ஸோ அவர் உல்ஃப் இனத்தை சேர்ந்தவர். அந்த ஜான்ஸ்னோ மொத்தமாக முடிச்சு விட்டு ராணியை போட்டு தள்ளி க்ரௌனை அழிச்சு விட்ருவாப்ல. அந்த டிராகன் என்ன பண்ணுன்னா ஜான்ஸ்னோ எதுவும் பண்ணாது. ஏன்னா ஜான்ஸ்னோ அந்த உண்மையான ஆர்ஜின் பிளட் லைன் தெரியும் அதுக்கு. ஸோ அதனால அதுக்கும் கட்டுப்படும். ஆனால் ராணி மேலே ஒரு பாசம் இருக்கனால ராணியோட பாடியை தூக்கிட்டு அந்த த்ரோனை அவனு உட்காரக்கூடாதான்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மா உட்காராது யாருமே உட்காரக்கூடாதான்னு சொல்லிட்டு மொத்தம் எரிஸ்டேஸ் ஆயிரும். ஸோ இதுதான் அவங்கள்ட்ட கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல எண்டிங். இப்போ அந்த 12,000 ஆண்டுகள்லேருந்து 10,000 ஆண்டுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசியஸை எதுக்கு திருப்பி கொண்டு வரானுங்க? அது இயற்கையோட சீற்றத்தோட நம்ம சொன்ன தரம் பிரிக்கும் பணின்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு உயிரினங்கள் அழிக்கப்பட்டு மீண்டும் ஒரு உயிரினம் உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ ஐஸ் ஏஜ் அப்போ வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இனம் தான் இந்த டயர் உல்ஃப்ன்றது. இந்த டயர் உல்ஃப் அதுக்கப்புறம் வாழ சஸ்டெயின் பண்ண முடியலன்றனால அது அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் கிரே உல்ஃப் வந்திருக்கு. இப்போ கிரே உல்ஃப் வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் நீங்கள் டயர் உல்ஃபை அந்த ஒயில்டுக்குள்ள விட்டாங்க அப்படின்னா, இது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா கிரே உல்ஃப் காணாமல் போயிடும். ஸோ இவனுங்க வேணுங்கன்னே செத்து போன உயிரினத்தை கொண்டு இருக்க உயிரினத்தை போட்டு தள்ளுறாங்க. இருக்க வச்சுக்கிட்டு ஒரு மயிரும் வாழ மாட்டாங்க. இல்லாத ஒன்று தேடி போவாங்களாம். மேமத்து இறந்து போச்சு, அதை திருப்பி வாழ வைக்க போறாங்களாம். உண்மையிலே வாழ்ந்துட்டு இருக்க யானைகளை காப்பாற்ற வக்கு இல்லையா அவங்களுக்கு? இறந்து போன 12,000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன மேமத்து திருப்பி கொண்டு வர போறாங்களாம். இந்த காசு ஃபுல்லாக உங்க வரி பணத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. தற்குறியலா? ஓகே, இந்த 12,000 வருஷங்கள் நடந்த மேட்டர் என்ன அப்படின்னா, குமரிக்கண்ட அழிவு. குமரிக்கண்டத்தில் நம்மளுடைய யாழி பார்த்துருப்பீங்க. ஸோ யாழியும் கிட்டத்தட்ட ஒரு பெட்டு மாதிரி தான். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு எப்படி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல டிராகன் மாதிரியோ அது மாதிரி யாழி ஒரு மேட்ரு. ஸோ அது ஒரு ஸ்பீசியஸ் தான். அதை திருப்பி கொண்டு வரதுக்கான வேலைகள் உங்களுக்கு வெளியே சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு வருவேன்னு சொல்லுவானுங்க. ஆனால் அண்டர் கிரவுண்ட்ல டிராகன்ஸாக இருக்கட்டும், பல கொடூரமான விலங்குகளாக இருக்கட்டும், எல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. உங்களுக்கு மேலோட்டமாக காட்டக்கூடிய விஷயம் இந்த உல்ஃபு, குள்ளநரி, அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இதுவும் ஒரு மெசேஜ்காகத்தான். 3 நரிகளை கொண்டு வந்திருக்காங்க. 3 உல்ஃபை ரெடி பண்ணியிருக்கானுங்க. அதுவும் சிமிலராக கேம் ஆஃப் த்ரோன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி.
இது எல்லாமே கோஇன்சிடன்ஸ் அப்படித்தானே? உங்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் கோஇன்சிடன்ஸ், நாங்க சொன்னா அது கான்ஸ்பிரசி. சரி, ஓகே. நம்முடைய எம்ஜியும் பேசியிருக்காப்ல இதை பத்தி. அவருக்கு என்ன டாபிக், ஒரு ட்ரெண்டிங் டாபிக் கிடைச்சா போதும், அப்படியே நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்க அதை அப்படியே படிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாப்ல. அதை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் தெரியுது. உண்மையான மேட்டரை சொல்றதுக்கு இங்க ஆள் இல்ல, சொன்னாலும் கேட்கறதுக்கும் ஆள் இல்ல. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இதான் மேட்ரு. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ண போறாங்க. வின்டர் இஸ் கமிங், ராணி இஸ் பேக். Meet Remus and Romulus. கலிசி இஸ் கமிங். எல்லாமே வந்துட்டாங்களா? இது எல்லாமே ஒரு விராட் கோலிக்கு ஒரு ரிங்கு போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது டைமண்ட் மாதிரி தான், ஒரு கல் வச்ச மோதிரம் தான் கொடுத்துருக்காங்க, சம்மந்தமே இல்லாம. லூப் 18 18வது ஐபிஎல் 18வது நம்பருக்கு ஸ்பெஷலாக ஒரு மேட்ச் ஸ்டார்டிங். ஐபிஎல் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். 18ன்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்டி மாதிரி போட்டு தான் ஆரம்பிச்சானுங்க. லூப் ஸ்டார்ட்ன்றதான் சொல்கிறாங்க. ஸோ இதை ஓப்பனாக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது எல்லாமே உங்களுக்கு பார்க்குறப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சி மாதிரியும், ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் மாதிரியும், ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் ட்ராமா மாதிரியும் இது மாதிரி உங்களுக்கு காட்டப்படும். ஆனால் எல்லாமே காரண காரியத்தோட மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு, சடங்குகள் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தை ஒத்த ஒரு நிகழ்வுகளை இப்போ ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு டைம்லையும் இதான் ரீக்ரியேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த நம்மளுடைய மரபணுக்களும் இப்போ ரீக்ரியேட் ஆகி வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்பயும் கூமுட்டையா போன மக்கள்னால தான் அழிவை சந்திச்சாங்க, இப்பயும் கூமுட்டையா இருக்க மக்கள்னால தான் அழிவை சந்திக்க போறாங்க. ஓகே, 12,000 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை, கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகள் 12,000 ஆண்டுகள்னு சொல்றானுங்க. ஆனா நம்ம நெட்ல தேடி பார்த்தோம்னா 3600 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிளானட் எக்ஸ்ன்ற பிளானட் பூமியை நோக்கி வந்துட்டு போகும்னு சொல்றானுங்க. அது எப்படி அப்படின்னா, நிப்ரு பிளானட்னு ஒன்று சொல்லுவோம். நம்மளுடைய தவறி போன தாயனையில வந்து ஒரு டிஎன்ஏ கொடுத்துட்டு போனவங்க அங்கே நிப்ருல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். அந்த நிப்ரு பிளானட்ல இருக்கக்கூடிய அந்த நிப்ரு அந்த பிளானட்டே பூமியை நம்மளோட சோலார் சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டு போகும். அது வந்துட்டு போகும்போது நம்மளுடைய பூமிகளில் பல மாற்றங்கள் நடக்கும். ஒரு நிலவு வந்து நம்ம பூமியை சுத்திட்டு இருக்கும் போது நிலவு மூலியமாவே இந்த பூமிக்குள்ள நிறைய தண்ணிகள் தழும்பிக்கிட்டு இருக்கு, பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இந்த அலைகள் வர்றதுக்கான காரணமே நிலவு தான். அவ்வளோ பெரிய கிரகம் நம்ம பூமியை நோக்கி கிட்ட வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சுனாமிகள் வரும்னு யோசிச்சு பாருங்க. இதைத்தான் அவங்க வந்து அழிக்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அழிக்கல, அந்த கிரகம் இந்த பூமியை நோக்கி வரும்போது அந்த சிவிலைசேஷன் அழியும். காப்பாற்றக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் மெசேஜ் போயிடும், அவங்க மட்டும் எஸ் ஆவாங்க. இதுதான் ஆழிப்புறையில் நோவாக்கு மெசேஜ் வந்தது. இங்கே நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்ட சிவிலைசேஷன்லையும் ஒரு படகை கட்டி எஸ் ஆனா இல்லை. இது கதை ஃபுல்லாக இப்படிதான். 12,000 ஆண்டுகளுக்கு ஒரு இந்த லூப் போய்கிட்டே இருக்கு. இதை சொன்னா கேட்க ஆள் இல்லை. என்ன சொல்றது சொல்லுங்க. இந்த நிப்ரு பிளானட் வரப்போகுது. இப்போ நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2040 42 இந்த டைமிங்ல மாபெரும் சுனாமி வரும். நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் சுனாமி வரும். அந்த சுனாமியை வெயிட் பண்ணிட்டே இருங்க. அப்புறம் சுனாமி முன்னாடி வருமா இல்லை போர் முன்னாடி வருமானு கேட்டுட்டே இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் கேதர் பண்ணப்போ அப்போ ஐடபிள்யூட்டும் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல பொருளாதாரம், அது பெரிய சுனாமி வரும். பொருளாதார சுனாமி அடிக்கும். அடுத்து வேர்ல்டு வார்ன்ற மிகப்பெரிய சுனாமி அடிக்கும். அதுக்கப்புறம் தான் மாபெரும் சுனாமியான இயற்கை சுனாமி வரும். ஸோ இந்த 3 சுனாமியை அடிச்சுட்டு போறக்குள்ளேயும் மக்கள் இருந்தா பிடிச்சுக்க, இதான் மேட்ரு. ஸோ இதெல்லாம் சடங்கு மாதிரி பண்ணிக்கிருக்கானுங்க. இந்த டேர் உல்ஃப் எல்லாம் வாழ வைக்கணும், காப்பாற்றணும்லாம் அவங்களோட நோக்கம் கிடையாது. இதை கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்டுக்கே தெரியாது, இது ஏன் கண்டுபிடிக்கணும்னே தெரியாது. எவனோ ஒருத்தன் ஃபண்டு பண்ணுவான், எவனோ ஒருத்தன் மெசேஜ் கொடுப்பான், எவனோ ஒருத்தன் செய்ய சொல்லுவான். இந்த பைத்தியங்க ஏதாச்சும் ரிசர்ச் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஆனா மேல இருக்கவன் அவங்க ஆட்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பான். 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய டேர் உல்ஃபை கொண்டு வரோம். அது கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஒத்தது. கேம் ஆஃப் த்ரோன்ஸோட காரணம் என்னன்னா, அந்த த்ரோன் யாருக்கானதுன்றது. ஒட்டுமொத்த 7 ராஜ்யங்களையும் ஆளக்கூடிய, நோட் பண்ணிக்கோ, 7 ராஜ்யங்கள், 7 ராஜ்யங்களையும் ஆளக்கூடிய அதிபதி யாருன்னா அந்த த்ரோன்ல உட்கார்றவங்க தான். ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். ஒட்டுமொத்த நாடுகளையும் 7 கண்டங்களா தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 7 ராஜ்யங்கள்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் பிச்சு ஒட்டி இருக்கு. இந்த ராஜ்யங்களை ஆள்றதுக்கு ஒருத்தர் தானே வருவான். ஸோ அதான இவங்க சொல்றது மகதி, இதை கல்கி என்னென்னமோ சொல்றானுங்க. ஏதோ ஒரு பேரை வச்சுக்கும், அவன் லூசிபர்னு வச்சுக்குவோம், என்ன வேணா சொல்லிக்கும். அந்த தலைவனுக்காக அந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இதான் மேட்ரு. ஸோ அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, உங்க கண்ணு முன்னாடி தான் நடக்குது. இதை சொன்னா கான்ஸ்பிரசின்ற யாரா நீங்களாம்? இன்னும் இதோட அது நிக்கிறது கிடையாது. இதோட நின்றுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி தான் நடக்கும். உங்க கண்ணு முன்னாடி தான் எல்லாமே நடக்க போகுது. உங்களுக்கு ஏதோ தெரியாமையோ இல்லை நீ தூங்கிட்டு இருக்கும் போதோ இல்லை கனவுல நடக்க போறது இல்லை, ரியல் லைஃப்ல நடக்க போகுது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு தண்ணி பழத்தை வச்சு ஒரு மேட்ரு, ஒரு பாலிடிக்ஸ் பார்த்தீங்க. தண்ணி பழத்துல ஊசியை குத்தின்னு இது பண்றாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மக்கள்லாம் அவேர்னஸ் ஆன பிறகு அவரை அவர் இடத்துல மாத்திட்டாங்க. அவர் சொன்னது சரிதானே. இப்போ ஊசி குத்துறதெல்லாம், ஊசி குத்தி கெமிக்கல் தானே விவசாயிகள்லாம் இதுக்காகவே மெனக்கெட்டு ஊசியெல்லாம் வாங்கிட்டு வந்து சொறி தானே அனுப்புறாங்க. ஒவ்வொரு பழத்தையும் தேடி சொருக்கியிருக்காங்கல்ல, சொறி அனுப்பிட்டாங்கப்பா. இதை கண்டுபிடிச்ச அந்த அதிகாரியை ஏன் இடமாற்றம் பண்ணணும்?
அப்போ அந்த அதிகாரி சொன்னது தப்பு தானே. அந்த அதிகாரி பின்புலம் தேடி பார்த்தோம்னா கோபாலபுரம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்போ கோபாலபுரம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் இந்த வேலையை பார்க்குறாருன்னா தமிழை காப்பாற்ற வந்த கும்பல், ஏன் தமிழ்நாட்டு விவசாயிகளை காப்பாற்ற வந்த கும்பல் எதற்காக இந்த வேலை பார்க்கணும்? கார்பரேட்டுக்கு வேலை தானே. ஏன்னா இந்த டைமிங்கில் வெயில் காலத்தில் எல்லாருமே கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி கூலிங்கான ஐட்டம் சாப்பிடுவாங்க. கோலா கம்பெனிஸ்லாம் நல்லா ஓடும், வருமானம் நல்லா ஓடும். இப்போ தண்ணி பழம் வந்துருச்சுன்னா சீப்பான விலையில் விவசாயி அந்த காசை பாதி ப்ராஃபிட்டை முழுசாக கூட இல்லை, பாதி ப்ராஃபிட்டை விவசாயிகள் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்றக்கா ஒரு பொருளை கிளப்புறது. இதுக்கு முன்னாடி மேங்கோ கம்பெனியில் ஏதோ ஒரு மாசாவோ லேஸோ ஏதோ ஒரு அளவு அதில் வந்து ஏதோ ஒருத்தவங்களோட பிளட்டுக்கு கலந்துருச்சு, அதில் HIV இருக்குது, பரவிடும், அது குடிக்க சொல்லிட்டு அதுவும் எல்லாருமே ஒரு பொருளையை கலப்பினாங்க ஒரு காலத்தில். ஸோ இதெல்லாம் பண்ணுவானுங்க. இது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜை நம்பிக்கிட்டு இதை நம்புற கும்பல் உண்மையிலே நேரடியாக வந்து கண் எதிராக அது நடந்துகிட்டு இருக்குடா, இங்கே பாடுறா இது நடக்குதுடான்னு எக்ஸ்பிளனேஷன் எடுத்து கொடுக்குறவன கான்ஸ்பிரேசின்னு சொல்கிறீங்க. எப்படி எனக்கு உண்மையிலே புரிய மாட்டேங்குது. ஒரு வாட்ஸ்அப் வதந்தியை நம்புற நீங்கள் சாட்சியோட ப்ரூஃபோட வரலாற்று சூடோட எடுத்து காட்டுற விஷயங்களை நம்ப மாட்டீங்கடா. என்னங்கடா நீங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? இப்போ IW 369 பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒற்றை ஆற்றல் அழிச்சது லோகி சீரிஸ் இதை பற்றிலாம் போட்டிருந்தேன். ஏன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு அந்த 369 வீடியோவோட சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியும் புரியாத அவங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோவில் பண்ணுறேன். அந்த வீடியோவில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். 369 ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் என்னது அப்படின்றத சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நம்ம கண்டிப்பாக அதை வீடியோவாக பண்ணலாம். ஓகே மேலே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் ஆல் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஜாயின் பட்டன் போட்டு போங்க. ஏன்னா யுகங்களை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், இது பார்த்துக்கோங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் ஷேட்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ்ன்ற சிம்பிள் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கம்மிங் சூன். ஜான்சனும் ரெடியாக இருக்காப்புல. இங்கே கட்டப்பா கையால் பாகுபலி குத்துப்பட மாட்டார். அதை மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.